வணக்கம். கலைஞர் மகளிர் உரிமைத் திட்டத்துல உங்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கா? இல்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆயிடுச்சா? யாரா இருந்தாலும் சரி, இந்த திட்டம் பத்தின சில முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். சரி, வாங்க இப்போ எல்லாரும் மனசுலயும் இருக்கிற அந்த ஒரு பெரிய கேள்விக்கு நேரா போயிடலாம். இந்த உதவித்தொகை அது அதிகமாக போகுதா இல்லையா? இப்போ மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அது 1500 ஏன் 2000 ரூபாயா கூட உயர வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது எப்போ எப்படி நடக்கும் வாங்க அதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். அதிகாரப்பூர்வமா சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. அத வச்சு பார்க்கும்போது இந்த தொகை உயர்வுக்கும் வரப்போற எலெக்ஷனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குமோன்னு ஒரு பேச்சு அடிபடுது. பாருங்க, முதலமைச்சரே சொல்லியிருக்காரு, மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பா உயரும்னு. இது வெறும் வதந்தி இல்ல, இந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு பெரிய பலமே இருக்கு. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? டைமிங் தான். அரசியல் வட்டாரத்துல என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு முக்கியமான எலெக்ஷன் ப்ராமிஸா இருக்கலாம்னு சொல்றாங்க. சரி, இந்த உதவித்தொகை உயர்வு விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் நிராகரிக்கப்பட்டிருந்தா அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆனவங்களுக்காகவே கவர்மெண்ட் இப்போ ஒரு புது ஆன்லைன் அப்பீல் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது யாருக்கெல்லாம் பொருந்தும்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த அப்பீல் பண்ற ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள் தான். KMUTயோட ஒஃபிஷியல் வெப்சைட்க்கு போங்க. உங்க ரேஷன் கார்டு நம்பரையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு OTP வரும், அதை வச்சு வெரிஃபை பண்ணுங்க. அப்புறம் உங்க கம்ப்ளைண்ட் என்னன்னு தெளிவா எழுதி ஆதார், பேங்க் பாஸ்புக் மாதிரியான டாக்குமெண்ட்ஸை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. கடைசியா சப்மிட் கொடுத்தா போதும். இதை நீங்களே உங்க ஃபோன்ல பண்ணலாம், இல்லனா பக்கத்துல இருக்க இ-சேவை மையத்துக்கு கூட போகலாம். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். இந்த புது அப்பீல் வாய்ப்பு யாருக்குன்னா, 2வது கட்டத்துல, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு மட்டும்தான். முதல் கட்டத்துல அப்ளை பண்ணி ஏற்கனவே ஒரு தடவை அப்பீல் பண்ணவங்களுக்கு இது கிடையாது. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ திட்டத்துல சேர்றதுக்கு ஒரு புது வழி வந்திருக்கிறத பார்த்தோம். சரி, ஏற்கனவே திட்டத்திலேருந்து பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். சிலருக்கு திடீர்னு பணம் வர்றது நிக்கலாம். அது ஏன், என்னென்ன காரணங்களுக்காக பணம் நிறுத்தப்படலாம்னு இப்ப பார்க்கலாம். கவர்மெண்ட் உங்களை ஒரு தடவை செலக்ட் பண்ணிட்டா அதோட சரியில்லை. அவங்க அப்பப்போ செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நீங்க இன்னும் இந்த திட்டத்தோட கண்டிஷன்ஸ்குள்ளதான் இருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திக்க. லேண்ட் ரெஜிஸ்ட்ரி, வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன், கரண்ட் பில், மத்த டேட்டாபேஸ் கூட உங்க தகவலை வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? உங்க குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல ஏதாவது மாற்றம் வந்தா, உதாரணத்துக்கு ஒரு புதுசா 4 சக்கர வாகனம் வாங்குறீங்க, இல்ல வீட்டு கரண்ட் பில் 3200 யூனிட்டுக்கு மேல போகுதுன்னா உங்க உரிமை தொகை நிறுத்தப்பட வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் பொதுவான காரணங்கள். இப்ப வாங்க இந்த திட்டத்தை கொஞ்சம் பெரிய கண்ணோட்டத்துல பார்க்கலாம். இது எவ்ளோ பெரிய திட்டம், இது சம்பந்தப்பட்ட நம்பர்ஸ் என்ன, அரசியல் ரீதியா இது எப்படி பார்க்கப்படுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1.25 கோடி பெண்கள், ஆமா 1.3 கோடி பெண்கள் இந்த திட்டத்துல மாசம் பயனடைஞ்சிட்டு வராங்க. எதிர்பார்த்த மாதிரியே இந்த திட்டம் ஒரு முக்கியமான அரசியல் பாயிண்டாவும் மாறியிருக்கு. ஆளுங்கட்சியான திமுக தொகைய 1500 ரூபாய்க்கு மேல உயர்த்துறத பத்தி பேசுறாங்க. அதே நேரம் எதிர்க்கட்சியான அதிமுகவோ, நாங்க ஆட்சிக்கு வந்தா 2000 ரூபாயா உயர்த்துவோம், திட்டத்தோட பேரையும் மாத்துவோம்னு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ கடைசியா இனி வரப்போற மாசங்கள்ல அப்ளை பண்ணவங்களும் சரி, பணம் வாங்கிட்டு இருக்கிறவங்களும் சரி, என்னத்தை எதிர்பார்க்கலான்னு பாப்போம். புதுசா ரேஷன் கார்டு வாங்கினவங்களுக்கும், போன தடவை ஏதோ காரணத்தினால அப்ளை பண்ண மிஸ் பண்ணவங்களுக்கும் கவர்மெண்ட் சீக்கிரமே இன்னொரு சான்ஸ் கொடுக்கும். அதாவது புதுசா அப்ளை பண்ண ஒரு வாய்ப்பு வரும்னு ரொம்ப வலுவா எதிர்பார்க்கப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய கேள்வி எழும்புது. இந்த மாதிரி பெரிய நலத்திட்டங்கள் நம்ம சமூகத்துல ஓட்டு அரசியல எந்த அளவுக்கு தீர்மானிக்குது? உண்மையிலேயே இந்த மாதிரி திட்டங்கள் வாக்குகளை முடிவு செய்யுதா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?